அணுகுனூர் யூடியூப் சேனல்லேருந்து முருகதாஸ் பேசுகிறேன். சகோதர சகோதரியில் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிகழ்ச்சி போங்களா? இன்றைக்கி எபிசோடில் நம்ம எடுத்துக்கிட்ட டாபிக் வந்து தர வட்ட குழு, குவாலிட்டி சர்க்கிள். சரி, அப்படின்னா என்ன? குவாலிட்டி சர்க்கிள்னா தரவட்ட குழுன்னா என்ன? இது ஒரு ஜப்பானிய நாட்டின் மேலாண்மை வழிமுறையாகும். அது ஏ மேனேஜ்மெண்ட் டூல் பை ஜப்பானீஸ் பீப்புள். ஓகே, இதனுடைய கான்செப்ட் ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு 1000 பேர் கொண்ட ஒரு தொழிற்சாலை இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஜிஎம்னு ஒருத்தர் இருப்பார், ஜெனரல் மேனேஜர்னு இருப்பார். அவர் வந்து தன்னுடைய மூளையை பயன்படுத்தி யோசனைகளை புதுசாக செஞ்சு அந்த தொழிற்சாலை எப்படி நடத்துறது, எப்படி நிர்வாகம் பண்ணுறதுன்ட்டு புது புது ஐடியாலாம் கழிவச்சு வழிநடத்துவார். சரி, அவர் ஒருவரே சிந்திக்கணும் அப்படிங்கிறத விட தொழிற்சாலை உள்ள அனைவரும், எல்லா அதிகாரிகளும், எல்லா தொழிலாளர்களும் சிந்தித்தால் எப்படி இருக்கணும், அதுதான் வந்து ஜப்பானீஸ் கான்செப்ட். இது எப்படின்னா, இவன் வந்து ஒரு தொழிற்சாலையில் 1000 பேர் இருக்குங்க, 10 டிபார்ட்மெண்ட், மெயினான டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சு 100 பேர் இருக்கு. அந்த 100 பேரில் நல்லா பேசக்கூடிய, எழுதக்கூடிய, ஆர்வம் மிக்க, மெயினாக வந்து ஆர்வம் வேணும், ஒரு 7-8 பேர் செலக்ட் பண்ணிடுது. அதிகபட்சம் 10 பேர் செலக்ட் பண்ண வேண்டியது. அதனுடைய தலைவர் வந்து அதனுடைய சூப்பர்வைசர் இருப்பார். அவரை வந்து அவங்க வழி நடத்துறதுக்கு ஒரு சீனியர் அதிகாரி வந்து ஃபெசிலிட்டேட்டர் அப்படின்ட்டு ஒரு இதாக இருப்பார். சரி, இப்போது அந்த ஒரு குழு அமைச்சாச்சு, குவாலிட்டி சர்க்கிள் அமைச்சாச்சு. அவங்க என்ன பண்ணுவாங்க, வாரம் ஒரு மாதிரி ஏதாவது ஒன்று டேயை செலக்ட் பண்ணிவிட்டு டைமும் செலக்ட் பண்ணிடுவாங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எங்கேயாவது ட்ரைனிங் ரூமோ இல்லை வேறு ஏதாவது ரூம், அவங்க ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரூம் ஒதுக்கியிருப்பாங்க. அங்கே போய் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க கம்பெனி வேலை நேரத்தில். அது முதல் மீட்டிங்கில் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ப்ராப்ளம் சொல்லலாம். டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, என்னென்ன பண்ணால் உற்பத்தி கூட்டலாம் அப்படிங்கிறது. அது எல்லா மெம்பரும் அவங்களுக்கு தோன்றி சொல்லணும். அதே மாதிரி ஒரு மெம்பர் வந்து இவ்வளோ ஐடியாவில் சொல்லலாம், 5-10 ஐடியா சொல்லணும். எல்லா ஐடியாவும் எழுதிப்பாங்க. எழுதிட்டு அதுக்கு அடுத்த வாரம் வந்து என்ன பண்ணுவாங்க, அதுக்கு அடுத்த வாரம் வெயிட்டேஜ் பிரகாரம் ஒவ்வொரு பிரச்சனையும் எடுப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு 20% இருக்குல்ல, 20%க்கு வெயிட்டேஜ் போடுவாங்க. எந்த பிரச்சனை வந்து கையில் அர்ஜென்ட்டாக எடுக்க வேண்டியிருக்கு, இல்லை எது எடுத்தால் நல்ல லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது இருப்பாங்க. அந்த வெயிட்டேஜில் எது அதிக மார்க் வாங்குதோ அந்த பிரச்சனை வந்து ஆராய்ச்சிக்கு எடுத்துப்பாங்க, ஆய்வுக்கு. முதல்ல வந்து அந்த பிரச்சனை இருக்குன்னா அதனுடைய தகவல்கள் சேகரிக்கணும். எப்படி என்னென்ன மாதிரியான இதெல்லாம் வருதுன்ட்டு தகவல்கள் சேகரிக்கணும். அந்த தகவல்கள் அடிப்படையில் தீர்வு எப்படி காணலான்னு பார்ப்பாங்க. அந்த தீர்வு காணுறதுக்கு ஒரு 7 வழிமுறை இருக்குங்க. ஃபிஷ்போன் டயக்ராமு, பை சார்ட்டு, அப்புறம் வந்து ஹிஸ்டோகிராம், அப்புறம் வந்து காஸ் அண்ட் காசு, ஃபிஷ் அண்ட் காசு டயக்ராம் அப்படின்ட்டு நிறைய இருக்குங்க. அந்த முறையெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சி அது என்ன பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு தீர்வு கண்டுபிடிப்பாங்க. தீர்வு கண்டுபிடிச்சி அதுக்கு என்ன செலவாகும் அப்படிங்கிற எஸ்டிமேஷன் போட்டு மேனேஜ்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணுவாங்க. அதை ஜிஎம் பார்த்து அதனுடைய வெயிட்டேஜ் அவரை ஆராய்ச்சி ஓகேன்னு சொல்லிட்டாருன்னா அந்த ப்ராஜெக்டுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிடுவாங்க. இதை புதுசாக டிசைன் மாடிஃபிகேஷன் பண்ணணுமா, இல்லை புதுசாக எதை கட்டணுமா, என்ன இது பண்ணுவாங்க. பண்ண பிறகு
பண்ண பிறகு முந்தைய விட இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்ட்டு ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க. ஒரு 3-4 மாதம் அந்த டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு நிஜமாகவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சதுன்னா அவங்க வந்து அதை வந்து எல்லோரும் அதை கடைப்பிடிக்கிற மாதிரி பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு தொழிற்சாலையில் 10 தரவட்டுக்குழு இந்த மாதிரி இருக்குன்னா இந்த 10 தரவட்டுக்களுக்கும் 6 மாதம் ஒரு முறை ஒரு தரவட்டுக்குழு விழா அப்படின்ட்டு எடுப்பாங்க. சரிங்களா? அந்த விழாவில் கலந்துக்கிற எல்லாருக்கும் ப்ரைஸ் உண்டு. அந்த குழுக்களில் எந்த குழு நன்றாக செயல்பட்டதோ, நல்ல ரிசல்ட் வருதோ, அவங்களுக்கு வந்து முதல் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், 3வது பரிசு கொடுப்பாங்க. அந்த விழாவுக்கு வந்து எம்டி சார் வந்து தலைமையில் நடக்குங்க. அப்படி நடக்கும்போது அவரே வந்து எல்லா தரவட்டுக்குழுவும் ப்ராப்ளம்லாம் இது கேட்பார். கேட்டு எந்த குழு பெருசாக இருக்கோ அதை அவரே செலக்ட் பண்ணி கொடுப்பார். ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டுன்னு. அந்த ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினவங்க வந்து அது ஒரு வெற்றியை பார்ப்பாங்க. அது டிமாண்ட் பண்ண ஃபுல்லாக அவங்க வந்து எல்லா தொழிலாளியும் என்னென்னா முதலாளி கையால் பரிசு வாங்குறது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி. சரி, இதில் என்ன லாபம் அப்படின்னா, இப்போது 10 தரவட்டுக்குழு இருக்குன்னா 10 தரவட்டுகளும் ஒரு 6 மாதம் ஒரு தீர்வு கண்டுபிடிச்சாங்க இல்லைங்களா? தீர்வு கண்டுபிடிச்சி அவங்க அமல்படுத்துகிறாங்க. அமல்படுத்துகிற என்ன ஆகும், ஒரு 6 மாதத்துக்கு 10 தீர்வு, ஒரு வருஷத்துக்கு 20 தீர்வு. ஸோ 20 தீர்வையும் தொழிலாளிகள் அவர்களே பங்கேற்று பண்ணுறாங்க. அது ரொம்ப சிறப்பாக அமையும். இப்போ மேனேஜ்மெண்ட் வந்து மேனேஜர் வந்து நினச்சி, ஜிஎம் வந்து நினச்சி ஒரு தீர்வு சொன்னார்னா இது சரிப்பட்டு வராதுங்க, இது வந்து ப்ராக்டிக்கலாக ஒத்து வராதுங்க அப்படிம்பாங்க. அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு எதையும் புதுசாக ஏற்றுக்கும்போது ஒரு எதிர்ப்பு அலை வரும். இப்போ இந்த மாதிரி தொழிலாளி அவங்களே வந்து ஆராய்ஞ்சு தீர்வு கண்டுபிடிக்கிறாங்கல்ல, எந்த பிரச்சனையும் வராதுங்க. அது வந்து எல்லா இடத்துலையும் கடைப்பிடிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். ஸோ இது வந்து ஜப்பானிய நடைமுறை. எல்லா சக்ஸஸ்ஃபுல் மேனேஜ்மெண்ட்டும் இது கீப்பப் பண்ணுறாங்க. நன்றி.